படம் யங்ஸ்டர்ஸ்க்கான படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ராபர் பேருக்கு ஏற்ற மாதிரி சென்னையில் எப்படிலாம் சென்னையில் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே நடக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ பொண்ணுங்க பசங்க பார்க்க வேண்டிய படம். ஆடம்பர வாழ்க்கைக்காக பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் தவறான வழியில் போகிறாங்க, அதை தான் படத்தில் காமிச்சிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோவை விட வில்லன் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவருக்கான கதாபாத்திரத்தை அவர் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ரெண்டுமே விறுவிறுப்பா போயிட்டு இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் நம்ம எங்கேயுமே லேக் ஆகல. அடுத்து என்ன ஆக போகுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்ம முடிஞ்சிரும்னு நினைப்போம், ஆனால் அப்படி இல்லை. செகண்ட் ஹாஃப்ல தான் ட்விஸ்டடா கொடுத்து படம் ரொம்ப நல்லா வந்து. கிளைமேக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் தப்பு, அது பெத்த குழந்தைய தப்பு பண்ணா கூட அது தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. போர் அடிக்காம போகுது. படம் ரொம்ப நல்லா, ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருந்தது. லைக் இந்த ப்ராவர்ப் இருக்குல்ல, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஸோ அந்த பேசிஸ்ல இருந்த மாதிரி இருந்தது. ஒருத்தர் எஸ்கேப் ஆயிட்டே இருக்காரு, லாஸ்ட்ல அன்எக்ஸ்பெக்டடான ஒருத்தவங்க கிட்ட மாட்டுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப எமோஷனலான டோன் இருந்தது. எனக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. போச்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கலாம் சார். ராபரி படம் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். லாஸ்ட் 20 minutes சூப்பரா இருந்தது. சென்ட்ராயன் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ட்விஸ்டா அவரோட கேரக்டர் ரிவீல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரிவீல் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சோஷியல் கண்டென்ட் இது கண்டிப்பா பணம் 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 அது என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றது சில்லி ரீசனுக்காக ஒரு இன்னசென்ட் ஹீரோ பண்ற ஒரு தப்பு, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவனுக்கு எப்படா தண்டனை கிடைக்கும்னு நினைச்சிட்டே இருந்தோம். இந்த காட் குட்ஸ் அந்த செகண்ட் லாஸ்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல தண்டனை கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு அவனை ஹீரோவா கன்சிடர் பண்ண முடியாம இருந்தது. என்னடா இவனா ராபரி பண்றான் அப்படின்ற மாதிரி இருந்தது. மேபி இப்படி இந்த முகம் திரை போட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்காண்டி எடுத்த ஒரு படமா இது இருக்கலாம். சேசிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரியாலிட்டியா இருக்கு. அதாவது ரொம்ப ஓவரா அந்த மேக்கப்லாம் பண்ணாம ஓவர் சீன்லாம் காட்டாம நேச்சுரலா இருந்தது. கிளைமேக்ஸ்ல வந்து பணம் மட்டும் வாழ்க்கை இல்ல, பணத்தை தாண்டி நேர்மையா வாழ்றது நல்ல பேர் தான் வாழ்க்கை. ஒருத்தர் சாகும் போது தானே தெரியுங்க பேரு அவன் எப்படி நல்லவனா கெட்டவனான்னு, அதுதானே முக்கியம். இப்ப அவன் சாகும் போது இவ்வளவு தப்பு பண்ணிட்டு கூலா இருக்க முடியாதுல்ல. ஸோ எப்படி பணத்துக்காக தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்கன்றது தான் வாழ்க்கை. படம் போர்ல அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டா இருக்கும், ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பரா போச்சு. படம் வந்துட்டு அருமையா இருந்துச்சுங்க. நீங்க எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து சப்போர்ட் பண்ணா வந்துட்டு இந்த படம் சூப்பரா இருக்கும். கான்செப்ட் வந்து ஸ்னெயின் ஸ்நாச்சிங் பத்தி எடுத்திருக்காங்க. அதுவே வந்துட்டு ஒரு ஐடி எம்ப்ளாயி வந்துட்டு ஸ்னெயின் ஸ்நாச்சிங்ல இருக்கும்போது எப்படி இது பண்றாங்க ஈடுபடுறாங்கன்ற மாதிரி வந்துட்டு கதை போயிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். ஹீரோவோட பேசன் எல்லாருமே வந்துட்டு வில்லன் கேரக்டரா பண்ணிருக்காங்க. ஹீரோன்னு சொல்றதோட அவங்களுக்கு அந்த கொடுத்த ரோல் வந்துட்டு எல்லாமே வில்லன் கேரக்டரா கொடுத்துருக்காங்க. வில்லனுக்கு மேல வில்லன் வந்துட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் வந்துட்டு பெரிய, அதாவது டேனி ப்ரோவோட மியூசிக்ல இருந்து எல்லாமே எல்லாத்தோட மியூசிக் வந்துட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காமெடி சீன்ஸ் நிறைய இருக்கும், வல்கர் சீன்ஸ் நிறைய இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அப்படியே கதைக்குள்ள கொண்டு போய் கதையை அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்துட்டு நம்ம தியேட்டர்ல பார்த்தோம்னா தான், ஏன்னா அது வந்துட்டு ஒரு ட்விஸ்டான சீன் இருக்கு. கிளைமேக்ஸ் வந்துட்டு நம்ம தியேட்டர்ல பாக்குறப்போ தான் நல்லா இருக்கும். நம்ம கிளைமேக்ஸ் வந்துட்டு ரிவீல் பண்ணாம தான் சூப்பரா இருக்கும். படம் வந்துட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. ராபரி பத்தி தான் சொல்ல போறாங்க. பேசிக்லி சென்னையில் இந்த மாதிரியெல்லாம் ராபரி நடக்குமா? ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளேயே இருக்கோம். அவுட் சைட் த சிட்டி, இந்த சோழிங்கநல்லூர் அந்த மாதிரி அவுட் சைட் த சிட்டியில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்ன்றது நிறைய பேருக்கு ஐடியா இல்லை. ஸோ அந்த விஷயத்த டச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல, நல்லா வந்திருக்கு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு காமன் மேன்ன்றது கரெக்டாக இருக்கு. கிளைமேக்ஸ் அதான் ராபரி, ஆப்வியஸ்லி அதான். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம், ராபரி பண்ணுறது தப்பு, அது பண்ணக்கூடாது. ஆனால் அது பின்னாடி இவ்வளோலாம் இருக்குது, இவ்வளோ நெட்வொர்க் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்ன்றது தான். புரியல சார். கண்டிப்பாக சோஷியல் அவேர்னஸாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்து, லேடிஸ் மட்டும் இல்லை ஜென்ஸ் எல்லாரையும் தான் ராபரி பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து, மெயினாக போலீஸ் கொஞ்சம் அதுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இன்னும் சிசிடிவி வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம சிட்டியை பாதுகாத்தா நல்லா இருக்கும். ஃபேமிலியோட கஷ்டம் தான், கொஞ்சம் பிளட் ஷெட் எல்லாம் இருக்கு.
ஒரு 13+ல ஒரு டீனேஜர்ஸ் அந்த மாதிரி அப்பா அம்மா கூட வந்து பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. என்னோட கேரக்டர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் லைட்டாக மாடர்னான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்கு பார்க்க படம். எனக்கு கண்டிப்பா இல்லை. இப்போ இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் நடக்கக்கூடாத விஷயங்கள், அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ மோஸ்ட்டாக இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து இன்னும் வந்து அவேர்னஸாக காட்டுறாங்க வெளியே. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க மாட்டோம் யாருமே, பப்ளிக்ல நடக்கிறது அது. ஸோ இது வந்து படமா வந்து ஓப்பனா எல்லாருக்கும் அவேர்னஸாக காட்டுறது தான். எனக்கு பிடிச்சி அதான் சொன்னேன், இது இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அண்ட் நிறைய ஃபேமிலி எஃபெக்ட் ஆகுது இந்த அதோட கண்டென்ட்டே. அதை ஃபேமிலிஸு, அவங்களோட அம்மா அப்பாவும் சரி. ஸோ நிறைய பிளானிங்ஸ் இருக்கும், அது டக்குன்னு எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பட் எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தா நான் பண்ணுவேன். ஸோ எந்த கேரக்டர் கொடுத்த கேரக்டர் நான் 100% பண்ணணும்னு பார்ப்பேன், அவ்வளோதான். பண்ண மாட்டாங்க, பட் அது பிஃபோர் பண்ணிட்டேன். பட் ஓகே, கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நான் பண்ணேன், நான் அவ்வளோதான். தேங்க்யூ சார்.